அவருக்கு ரொம்ப ஆசை டைரக்ட் பண்ணணும் தான். அவங்க அப்பா ஹீரோவா நடிக்கணும்னு எவ்வளோ சொன்னா கூட அவருக்கு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அப்பா மாரியே வரணும்னு ஆமா. அவர் சொல்லுவாரு, "அப்பா நான் டைரக்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவாரு." அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாரதிதாசன் சார், "டேய் நான் ஹீரோவா நடிக்கணும் வந்தேன். எனக்கு முடியல. யாரும் சான்ஸ் குடுக்கல. இப்ப நான் இருக்கேன். நான் எவ்வளோ பேர் உருவாக்கிட்டேன். நீ ஹீரோவா நடி. ஒரு புகழா வரணும்." அப்படின்னு நினைச்சாரு. அவர் வந்து யாருன்னாலும் நம்ம கட்டி பிடிச்சிக்குவாரு. ரொம்ப அன்பா பேசுவாரு. பண்பா இருப்பாரு. பாசமா இருப்பாரு. அந்த பெரிய பாரதி ராஜாவோட பையங்கிறது எந்த இடத்துலயும் அவர் காமிக்க மாட்டாரு. ஆனா அவர் நிறைவேறாத ஆசைனா டைரக்ட் தான். டைரக்ட் பண்றது தான் அவருக்கு நிறைவேறாத ஆசை. அது நடக்குது. சும்மா ஒரு படம் சும்மா பண்ணிட்டாலே, இல்லை அவங்க அப்பா பண்ணிட்டாலே அப்படி நெஞ்சை நிமித்திட்டு போகிற காலத்தில் அதெல்லாம் தெய்வ குழந்தைங்க அவர்லாம். அதனால தெய்வம் சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுச்சு. இல்லைன்னா கூப்பிட்டுருக்காரு. நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக பிறவி எடுத்து வருவார். ஏன்னா அவரோட தீராத ஆசை. அவர் வந்து ஹீரோவை நடிக்கணும்னு ஆசைப்படல. நான் டைரக்டராக தான் பண்ணுவேன்னு சொன்னார். நிச்சயமாக அவர் நிச்சயமாக பிறப்பார். சீக்கிரமாக பிறப்பார். எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சார் சீக்கிரமாக பிறப்பார். ரொம்ப ஆக்டிவா இருந்தவர் ஹுசைனி சார். அவருக்கு வந்து புற்றுநோய் வருன்றப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் அவர்கள் வந்து 48 வயசுல மாரடைப்புல இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி குணப்படுத்த முடியாத வியாதிகள், திடீர்னு வர மாரடைப்பு, இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா சார்? எல்லாத்துக்கும் இருக்கு. இருக்கு. சித்த மருத்துவம் வந்து மனிதர் கண்டுபிடிச்சது இல்லை. அந்த விஞ்ஞானத்தில் ஒரு தூக்க மாத்திரை போட்டால் நம்மளை மறந்து தூங்கிடலாம், வலிக்கு ஒரு மாத்திரை தோலைப்பொருள் போட்டால் வலி வராது அப்படிங்கிறனால இல்லை. சித்தர்கள் கடவுளை நேரடியாக பார்த்து சந்தித்து பேசி என்னென்ன பண்ணணும்னு பண்ணாது சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அதில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. ஏன், நீங்கள் வந்து ஒரு மன்னருக்கு வந்து தலைவலி படிச்சிருப்பீங்க, நேயர்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ தலைவலி அவர்கள் என்னெங்கெல்லாமா பார்த்துட்டாங்க, வைத்தியர்கிட்ட முடியல. அவர் தலையை உடச்சி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அப்போவே வந்து அந்த மூலிகையால் தலையை பிளக்குறாங்க. உயிரோடு இருக்காரு, ஆனால் தலையை பிளக்குறாங்க. உள்ள ஒரு தேரை இருக்குது. தலைக்குள்ளே வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது அப்படியே போய் செட் ஆகி அது வளர்ந்துருக்கு. அது வர வர ஒரு தலைவலி வந்திருக்கு. அப்போ தேரை வந்து எப்போ குதிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ அகத்தியர் பார்க்குறாரு, இது குதிச்சிச்சுன்னா மூளையெல்லாம் பீஸாக பிச்சிரும். அது வந்து எங்கன்னா உள்ளே ஒடிச்சுன்னா தேரையர் உடனே தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு பக்கத்தில். உடனே தண்ணிக்குள்ளே டக்குன்னு குதிச்சிருது. ஒன்றும் இல்லாமல் உடனே மூடி மூளை அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்க விஞ்ஞானம் பெருகிருச்சு. அப்போ விஞ்ஞானம் கிடையாது, மெஞ்ஞானம். அப்போ அந்த மருந்தில் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே. இப்போ வந்து பூண்டு இருக்கு இல்லையா, இந்த பூண்டு சாப்பிட்டா புற்றுநோய்க்கான அந்த அந்த கிருமிகளை கொண்டுடும். பூண்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் அது எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. எப்படி சாப்பிடணும் சார்? அது வந்து எப்படி சாப்பிடணும்னா, நைட்டு சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும். அந்த வறுத்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சும்மா வறுத்து பூண்டு சாப்பிட்டேன், நானும் எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரி போனார், நம்ம பண்ணிட்டு வரலாம் இல்லையா. அது அந்த நம்ம எதுக்கு சாப்பிட்றோமோ அதுக்கு வராது. அதை வந்து நல்ல பச்சையாக வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டுக்குள்ளே வச்சு நல்லா மெல்லணும். உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் வந்து நமக்கு அமிர்தம். நம்ம உடம்புல எல்லாத்தையும் காக்கிறது உமிழ்நீர். அதே நமக்கு ஒரு மருந்து. அதுதான் மருந்தே. அதுதான் நம்ம தலையிலேருந்து அந்த உமிழ்நீர் வரும். நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு முன்னாடி ஊறுகாய் வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்க? சைட் டிஷ்க்கு தொட்டுக்கிறோம் கிடையாது. ஊறுகாய்னு எச்சு வரும். ஓகே. நீ ஊறுகாய் எடுத்து ஒரு கடி கடிச்சிங்கன்னா எச்சு வரும். அப்போ வந்து தரையில் உட்காந்து சாப்பிடணும். குறிஞ்சி சாப்பிடணும். குறிஞ்சி சாப்பிடும்போது நம்மளோட அத்தனை உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். அந்த உமிழ்நீரை கடித்து மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் வந்து மிகப்பெரிய அமிர்தம். மனோஜ் அவர்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். ஸோ அவருடைய ஆசைகள்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவருக்கு ரொம்ப ஆசை டைரக்ட் பண்ணணும் தான். அவங்க அப்பா ஹீரோவா நடிக்கணும்னு எவ்வளோ சொன்னா கூட அவருக்கு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அப்பா மாதிரியே வரணும்னு. ஆமாம், அவர் சொல்லுவார், அப்பா நான் டைரக்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவார். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாரதிதாசன் சார், டேய் நான் ஹீரோவா நடிக்கணும் வந்தேன், எனக்கு முடியல, யாரும் சான்ஸ் கொடுக்கல. இப்போ நான் இருக்கேன், நான் எவ்வளோ பேர் உருவாக்கிட்டேன், நீ ஹீரோவா நடி, ஒரு புகழாக வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் 2, 3 படம் அவர் வச்சு பண்ணார். ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதான் கேட்கும். அவருக்கு டைரக்ட் பண்ணணுன்னு ஆசை, நடிக்கணும்னு ஆசை இல்லை. விஜய் சார் வந்து நடிக்கணும்னு ஆசை, டாக்டராக போகணும்னு ஆசை இல்லை. அதனால் அவர் ஸ்ட்ராங்காக வந்தார். இவர் கடைசி வரைக்கும் டைரக்ட் பண்ணார். இடையில கூட நான் பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு படம் பேசியிருக்கோம் சார், மலையாளத்துலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அவருக்கு நிறைவேறாத ஆசை. அவங்க அப்பா மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான படம் பண்ணணும், பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸோ அது நிறைவேறாத ஆசை. அதுக்கு அவர் உடம்பை கட்டுறது தான் முதல் காரணம். உடம்பை பார்த்துக்கல, உடம்பை சரியாக பார்த்துக்கல. உலகத்துலேயே என்னங்க பெருசு? நம்ம உடம்பு தாங்க பெருசு. அம்மா அப்பாவுக்கு அடுத்து நம்ம தான் பெருசு. நம்மளை நம்ம பாதுகாக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய மாணவரா மனோஜ் அவர்கள் வந்து கிளாஸ்லாம் எப்படி இருப்பார்? ரொம்ப சமத்தான மாணவரா இல்லை கொஞ்சம் சேட்டை பண்ணுறவரா? இல்லை, அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது பாரதிதாசன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது நான் கீழே குடியிருந்தேன், கீழ் வீடு இருந்தேன். வந்த உடனே நான் உள்ளே இருந்தேன், என் ஒய்ஃபு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்ணு கலங்கி அழுதுட்டாங்க. ஏன்னா பாரதி ராஜான்னா யாரும் சாதாரண ஆள் இல்லை.
அப்புறம் என்ன வந்தோடனே என்கிட்ட வந்து காலில் வந்தார். ஒன்றா கட்டி பிடிச்சி அந்த அணைச்சிக்கிட்டேன். குரு மரியாதை. இல்லை நான் அப்போ தான் கற்றுக்க வராரு. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு மரியாதை. ஏன்னா பாரதி ராஜா சார் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தந்தை அவர். அவர் பையன் நல்லா இருக்கணுங்கிறது எவ்வளோ ட்ரை பண்ணார் கற்றுக்க. அப்போ வந்து ரொம்ப அடக்கமாக இருப்பார். ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போவார். ஒரு 5 மணிக்கு வராரு, ஒரு 7 மணிக்கு வேணா ஒரு 9 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்துருப்பார். உட்காந்து அரட்டை அடிச்சு பேசிட்டு தான் போவார். நல்ல பையன். அதாவது என்ன சொல்றது, மனசுல வெள்ள வெளியேறுன்னு இருக்கும்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வெள்ள மனசு கொண்டவர். எல்லாரையும் இப்ப எல்லாரும் பாருங்க, எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. "ஏன் நீ போயிட்டா? எதுக்கு இப்ப இவ்வளோ சீக்கிரமா போயிட்டான்னு?" எல்லாம் போட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாம் அவர் வந்து யாரனாலும் ரொம்ப கட்டி பிடிச்சுக்குவாரு. ரொம்ப அன்பா பேசுவாரு. பண்பா இருப்பாரு. பாசமா இருப்பாரு. அந்த பெரிய பாரதி ராஜாவோட பையங்கிறது எந்த இடத்துலயும் அவர் காமிக்க மாட்டாரு. ஆனா அவர் நிறைவேறாத ஆசைன்னா டைரக்டர் தான். டைரக்டர் பண்றது தான் அவருக்கு நிறைவேறாத ஆசை. அது நடக்கல. இடையில கூட நான் பார்க்கும்போது சொன்னாரு, "மலையாள படம் ஒண்ணு தமிழ்ல டைரக்ட் பண்ணேன் மாஸ்டர்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுவும் நிறைவேறாதான் செய்யுது. இன்னொன்னு மனோஜ் அவர்களுக்கு நீங்க தான் ஸ்டண்ட் நெறைய கத்துக் குடுத்துருக்கீங்க. அது படத்துல வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காருன்னா, நீங்க தான் அதுக்கு காரணம். சண்டையில வந்து எது நல்லா பண்ணுவாரு சார்? இப்ப அவர் வந்து சிலம்பம் நல்லா சுத்துவாரு. சிலம்பம் வந்து நல்லா கத்துக்கிட்டு நல்ல சவுண்ட் வர்ற மாரி, மாஸ்டர் உங்க சவுண்ட் மாரி எனக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா கத்துக்குவாரு. அதே மாரி கராட்டேல வந்து வந்து கிக்ஸு நல்லா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கிக்ஸ் அவருக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஆனா ஹேண்ட் ஃபைட்ல நல்லா பண்ணாரு. அந்த ஸ்டைல் பண்ணுவாரு. அந்த ஸ்டைல் பண்ணுவாரு. ஆனா சிலம்பம் நல்லா சுத்துவாரு. கத்தி நல்லா ஃபைட் பண்ணுவாரு. கத்தி ஃபைட் பண்ணுவாரு. ஏன்னா அது கத்தி ஃபைட் தான் முதல்ல அவர் வந்ததே கத்தி ஃபைட் கத்துக்கிறதுக்கு தான் வந்தாரு. அந்த கத்தி ஃபைட் நல்லா அழகா ஸ்டைலா பண்ணுவாரு. எவ்ளோ நாளா? ரொம்ப குயிக் லேர்னரா? இல்ல கொஞ்சம் வந்து எதையுமே ஆர்வத்தோட கொஞ்சம் பொறுமையா கத்துப்பாரா? இல்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அதாவது கரெக்ட்டா வந்து ஒரு 5 மணின்னா 5 மணிக்கு இருப்பாரு. அப்ப நான் பயங்கர பிஸி ஃபைட் மாஸ்டர்ல. நான் 6, 7 மணிக்கு தான் வருவேன். அவர் 5 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாரு. நானும் ஷூட்டிங் முடிச்சிட்டோனே நேரா மேல வந்துருவேன். கீழ போனா குளிக்கணும் அப்படிலாம் முதல்ல அவர் கத்துக் குடுத்து அனுப்பணுன்னுவேன். கத்துக் குடுத்ததுக்கப்புறம் வீட்ல உட்காந்து நான் குளிச்சுட்டு கிளிச்சுட்டு வர்றது சாப்பிட வரைக்கும் உட்காந்துருப்பாரு. உட்காந்து அவரும் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு அப்புறம் மெதுவா போவாரு. அந்த மாரி ஒரு பண்பானவருங்க. அதாவது பாரதி ராஜா பையன்னா எப்படி இருக்கணும்? அப்படிலாம் இருக்க மாட்டார். அந்த ஒரு திமிரு பண்பான அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பண்பு இருக்கும். அவர் வந்து சாதாரணமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. நடந்து போவாரு. யாருக்கும் தெரியாது. என்னமோ ஒரு படம் சும்மா பண்ணிட்டாலே, இல்ல அவங்க அப்பா பண்ணிட்டாலே அப்படி நெஞ்ச நிமித்திட்டு போற காலத்தில, அதெல்லாம் தெய்வ குழந்தைங்க அவர்லாம். அதனால தெய்வம் சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுச்சு. அதுதான். இல்லன்னா கூப்பிட்டுருக்காது. என்ன பாரதி ராஜா சார் தான் அழும்போது நம்மளால பார்க்க முடியல. அவரு இந்த வயசுல ஒரு மாரி இருக்கோம் இல்லையா? நாங்கலாம் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் நான்லாம். ஏன்னா, அவர பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஸோ ஏத்துக்க முடியல. இறைவன் வந்து தெய்வ குழந்தை சரி நம்மகிட்டயே வாங்கன்னு கூட்டு போயிட்டாரு. ஸோ இப்ப மாரடைப்பு வந்து வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப சின்ன வயசுல இருக்கவங்களுக்குலாம் மாரடைப்பு வருது. இப்ப மனோஜ் அவர்கள பார்த்தோம். 48 வயசு தான் ஆகுது. அவருக்கும் மாரடைப்பு வந்து அவர் என் இருக்கு. ஸ்டூடண்ட் மனோஜ் சார். அந்த படம் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து எங்க வீட்ல தான் வந்து இங்க மாடி இங்க தான் நெனைக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து கத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல பையன். பாசமான பையன். ஒரு அன்புக்கு ஒரு மனோஜ்ன்னு சொல்லலாம். அந்த மாரி எங்க பார்த்தாலும் மாஸ்டர்ன்னு ஓடி வரப்போல. நான் ஒரு படம் கூட பண்ணும்போது அதில ஒரு சின்ன கேரக்டர் ஒரு கைய வெட்டுற மாரி ஒரு கேரக்டர் நடிச்சாரு. அது ரொம்ப அற்புதமா சத்யராஜ் சார் ஹீரோ அதில. அது ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. நான் நெறைய படம் மாஸ்டராவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ ரொம்ப நல்ல குணம் அவருக்கு. எப்படி இவ்வளோ சீக்கிரம் இருந்தாருன்னா, ஹார்ட் அட்டாக்கு. ஹார்ட் அட்டாக்னா என்ன? கொழுப்பு. கொழுப்பு ஏன் வருது? சரியா வந்து பயிற்சி இல்ல. பயிற்சி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சோம்பேறித்தனம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, இப்போ காலைல உங்க வீட்ல பூனை இருக்கா? இல்ல. சரி. பூனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். காலைல எந்திச்ச உடனே எக்சர்சைஸ் பண்ணும். அந்த படுத்துக்கிட்டு இப்படி கால வச்சுட்டு பண்ணோம். மரத்தில போய் அப்படி அப்படி பண்ணும் எக்சர்சைஸ் பண்ணும். நாய் எக்சர்சைஸ் பண்ணும் எந்திச்ச உடனே. பார்த்துருக்கோம் சார். புலி அதுவுமே உட்காந்து புலி பண்ணும். எல்லா உயிரினமும் மனுஷன தவிர. ஏன்னா பண்ணணும். எக்சர்சைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி இருந்தா தான் அந்த கொழுப்பெல்லாம் எடுக்க முடியும். இருந்தாலும் கொழுப்பு எடுக்கிறதுக்கு அப்போ சொன்னது தான். பூண்டு தான் மிக அற்புதமான மருந்து. அது எக்ஸர்சைஸே இல்லாம நம்ம கொழுப்பு எடுத்துடலாம். ஆமா. பூண்டு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கெட்ட கொழுப்பு சரியாயிடும். கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல பதியாது. அல்லாம இந்த இதய முத்திரை. இந்த முத்திரைய பண்ணாக்கா ஹார்ட்ல இருக்க நரம்ப வந்து அ சரி பண்ணிடும். இப்படி பண்ணணும். ஆமா. இல்ல. நீங்க தப்பா பண்றீங்க. இந்த விரல இங்க வைங்க. ம். இங்க வைங்க. இப்ப இத வைங்க. அ இல்ல. இது இது இப்படி வரணும். இப்படி வரணும். இதே பாருங்க ஹார்ட் மாரி இருக்கும். அதான் இப்படி வந்துரணும். இப்படி வரக்கூடாது. இப்படி வரணும். இப்படி. கரெக்ட். இதான் கரெக்ட்டா பண்றீங்க. கரெக்ட். இந்த விரல நீட்டலன்னா உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஐய்யயோ! நீட்டுறீங்களா? கரெக்ட்டா ஓகே. நீட்டுறீங்க. நில்லு. இல்ல கரெக்ட்டா நீட்டுறீங்க. இது டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. யாருக்குமே வராது. பொதுவா எல்லாருமே பண்ணலாம். இது என்ன காசா பணமா? இதயத்தில போற அந்த ரத்த குழாய ரத்தத்த கிளியர் பண்றது இந்த முத்திரை. இது முத்திரை பார்த்தீங்க. இது பேரே இதே மாரியே இருக்கும் பாருங்க. இது மாரி நெறையா முத்திரையில நெறையா விஷயங்கள சரி பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சித்தர்கள் வந்து அவங்கள வந்து கோயில் கட்டி தான் கும்பிடணும்.
அவங்கள வந்து ஏன்னா அவ்வளோ கண்டுபிடிச்சு நமக்கு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. ஹுசைனியா அவர்கள் இருந்தாலும் சரி, இல்ல வந்து மனோஜ் மனோஜ் அவர்களா இருந்தாலும் சரி, இவங்களோட மறுபிறவி எல்லாம் இருக்குமா? அப்படி இருந்தா என்னவா இருக்கும்? மறுபிறவி எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா, இந்த மாரி கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கறலாம் திருப்பி மறுபிறவி இருக்கும். நெறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து மறுபிறவி இருக்காது. ஆனா, இப்போ உசேனி சார் சொல்லும்போது, அவருக்கெல்லாம் மறுபிறவி ஒரு கராத்தே மாவீரனாவோ, இல்ல ஒரு பெரிய ஹீரோவாவோ நிச்சயமா பொறப்பாரு. இத விட ஒரு படி அதிகமாவே அதிகமா இருக்கும். பொறப்பாரு. ஏன்னா, அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கை. நம்ம மூளைகிட்ட என்ன சொன்னோமோ அது கேட்கும். மிக முக்கியமான இது மூளை. இன்னைக்கு விஞ்ஞானமே கண்டுபிடிக்க முடியாத மெஞ்ஞானத்த தான் கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியல. இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ, அந்த மூளை வந்து அவரு தைரியமா சொன்னாரு, "நான் இறந்தா கூட நான் நிப்பேன்" அப்படின்னார்ல. அதனால திருப்பி அவர் பொறந்தே தீருவாரு. பொறப்பாரு, நிச்சயமா பெரிய ஹீரோவா வருவாரு. ஒருவேளை நாளைக்கு ஒரு காலகட்டத்தில நான் அந்த உசேனியா இருந்தேன்னு அவரே சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப அமெரிக்காவுல ஒரு பையன் பொறந்தாப்புல. மறுபிறவி நெறைய நிகழ்வு அந்த மாரி ஒரு இருக்கு. கிட்டத்தட்ட 200 சில்லற எடுத்திருக்காங்க. மறுபிறவி அந்த செத்து போன இடத்து கல்லறைலாம் போய் இது நான் தான் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் விசாரிக்கும்போது பொண்ணா பொறந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வந்து பரபரப்பா இருக்குது. அத வந்து உசேனி சார் சொல்லிட்டு தான் போனாரு கடைசியா. "நான் சாகல. நான் வருவேன். உன் பின்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில நிப்பேனார்ல, அவர் வந்தே தீருவார்." வருவாரு. நிச்சயமா இதே மாரி கராட்டேல பெரிய வீரனா வர்றது மட்டும் இல்ல, அவர் நெனச்ச அவர் ஹீரோ இருக்குல்ல, அத நிச்சயமா அடைஞ்சே தீருவாரு. அதே மாரி இவர் வந்து தெய்வ குழந்தை அப்படின்னு நான் சொன்னேன். யார? மனோஜ் சார. நிச்சயமா ஒரு பெரிய டைரக்டரா பிறவி எடுத்து வருவாரு. ஏன்னா, அவரோட தீராத ஆசை அது. அவர் வந்து ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்படல. நான் டைரக்டரா தான் பண்ணுவேன்னு சொன்னாரு. நிச்சயமா பொறப்பாரு. சீக்கிரமா பொறப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சார் சீக்கிரமா பொறப்பாரு. கண்டிப்பா. நாங்களும் அத ஆவலா ஒருவேளை எதிர்பார்க்கிறோம். நமக்கு அந்த சக்தி இருந்தா கண்டுபிடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி, இவ்ளோ அழகா நெறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்த மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். அதில் உள்ள நிர்வாகத்தினருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா, மக்களுக்கு நல்லத கொண்டு போணுங்கிறதுக்காக, அவங்க உண்ணாம, உறங்காம வேலை செய்ற அந்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு முறை ராயல் சல்யூட். வணக்கம், நன்றி. மீண்டும் ஒரு முறை இதே சேனல்ல வேற இத பற்றி உங்கள்ட்ட நான் பேசுறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். தேங்க் யூ.